இனிய வணக்கம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்கு. ஓபிசி பிரிவினர் அரசு வேலைக்கு சேருவதற்கான தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி மிக மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓபிசி இடஒதுக்கீடு ஒரு மிக முக்கியமான ஒன்று. இது முன்னாடி இந்த ஓபிசி அரசு வேலையில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் 3 நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த தீர்ப்பு சொன்ன பிற்பாடும் ஓபிசிக்கு ஆதரவாக அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஓபிசிக்கு ஆதரவாக இந்த 3 நீதிமன்றங்களும் சென்னை, கேரளா, டெல்லி 3 நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஆதரவு தெரிவிச்சுது. இப்போ அந்த இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதை போய் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு தொடுத்தாங்க. அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தது. அதில் முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த உயர்நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பு செல்லும். அந்த அரசு வேலைக்கு எம்பிசிகள் இருந்த தடையை நீக்கி உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஒரு நீண்ட வரலாறு. இந்த வரலாறு இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பாறை பிரிவுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. முதல்ல நீதி கட்சி ஆட்சியில் தான் 1924 இந்த கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அது இடையில திரும்பி அதை நீக்கிட்டாங்க. நீக்கின பிற்பாடு மத்திய அரசாங்கத்திட்ட பெரிய இது ஒரு கடுமையான போராட்டங்கள் மூலமும் வற்புறுத்தியும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேட்டுட்டு இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1950 காக்கா கலேல்கர் கமிஷன் அப்படிங்கிற முதல் கமிஷன் அமைச்சாங்க. பிற்படுத்தப்பட்டோர் நிலை எப்படி இருக்குது, சமூக அந்தஸ்து இருக்குது எப்படி இருக்குது, கல்வியில் அவங்க எப்படி எந்த நிலையில் இருக்காங்க, வேலைவாய்ப்பில் எந்த நிலையில் இருக்காங்க விசாரிக்கிறதுக்காக அந்த 1950 காக்கா கலேல்கர் கமிஷன் ஒரு கமிஷனை அந்த என்சிபிங்கிற தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதை நியமித்தாங்க. அந்த சமூகம் மற்றும் கல்வி வேலைவாய்ப்புகளில் ஓபிசி பிரிவினர் எந்த இடத்துல இருக்காங்க, உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுதா மறுக்கப்படுதா விசாரிக்க கொடுக்கப்பட்டாங்க. அது அப்படியே அது அப்படியே இருந்து போட்டாச்சு, அப்படியே போட்டாங்க. திரும்பி 1980 மண்டல் கமிஷன் ஜனதா கட்சி ஆட்சியில் மொராஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது ஜனதா கட்சி ஆட்சியில் மண்டல் கமிஷன் 1980 79 மண்டல் கமிஷன் அமைக்கிறாங்க. மண்டல் கமிஷன் அமைச்சு 1980 மண்டல் கமிஷன் தன்னுடைய பரிந்துரை கொடுத்துருச்சு. எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது தன்னுடைய பரிந்துரை அறிக்கையை கொடுத்துடுச்சு. இருந்தாலும் அந்த அறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கிடப்பில் போட்ட பிற்பாடு இந்திய நாட்டின் 7வது பிரதமரை சமூக நீதி நாயகர் விபி சிங் அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியில் ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருந்துச்சு, கூட்டணியில் இருந்தாங்க. அந்த ஒன்றிய அரசில் பங்கு வகித்ததுனால அந்த விபி சிங்கிட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தின் பேரில் மண்டலம் அவர் விபி சிங் அதை புரிஞ்சுக்கிட்டு 1990 27 எம்பிசிக்கு 27% இடஒதுக்கீடு அறிவித்தாங்க. அதை பாருங்கள். அந்த அறிவித்த காரணத்தினாலே அந்த ஆட்சி கவிழ்ந்துச்சு. விபி சிங் ஆட்சி இந்த இடஒதுக்கீடை அறிவித்ததுனால அந்த ஆட்சியை கவுத்தாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. 1950 கமிஷன் அமைச்சு 40 வருஷத்துக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் 1980 கமிஷன் அமைச்சு 10 வருஷம் நடவடிக்கை இல்லை. அந்த விபி சிங் மட்டும் அந்த நிறைவேற்றலைன்னா இந்த இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை ஏற்றிருக்க மாட்டாங்க. அது சட்டமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஓபிசி பிரிவினருக்கு இந்த சலுகைலாம் கிடைச்சிது. சலுகை கிடைச்சாலும் இந்த உயர் வகுப்பினர், உயர் ஜாதிக்காரர்கள் என்னமோ அவங்க சொத்தை அவங்களுடைய உரிமையை இவங்க எடுத்துக்கிற மாதிரி தொடர்ந்து நீதிமன்றத்தில் போய் ஏதாவது ரிட்டை போட்டு ஏதாவது தோழர் பண்ணிட்டு தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. அந்த வகையில் போடப்பட்டது தான் இந்த அரசு வேலையில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு போட்டு
அதை வந்து மீறி தான் சென்னை உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் 3 நீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு போய் அவங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன பிற்பாடு உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டாங்க. தடை வாங்கினா அந்த வழக்கு அப்படியே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அவர் முக்கிய தீர்ப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு, இந்த சட்டம் செல்லும், அந்த வந்து இந்த உயர் நீதிமன்றங்களில் உத்தரவு செல்லும், அந்த எம்பிசிக்கு அரசு வேலை செய்கிறதுக்கு தடை போட்டிருந்ததை நாங்கள் நீக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்னும் பல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி உத்தரவு வந்து வந்த பிற்பாடு தான் தெரியும். குறிப்பாக அதில் ஒன்று சொல்லியிருக்காங்க, வந்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்தை வச்சு அவங்க சமூக நிலையை நிர்ணயிக்க முடியாது, அதனால் இந்த சட்டம் செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட நலனுக்காக போராடுவோம், அவர்கள் உரிமைக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.